ஹாய் மக்களே, வெல்கம் டு லோபீஸ் வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இல்லைனா துருவி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மட்டன் ஆயிலே வெந்து உருண்டு வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் அதுலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடடடா, சூப்பரான மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டக்குன்னு செஞ்சிடலாம். சிம்பிளான ரெசிபி தான். குக்கரில் வச்சோம்னா ஒரே வேலை, டக்குன்னு செஞ்சிடலாம். மட்டன் எந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். கை வச்சோன்னே கலந்து வந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லோபீஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.